ஹாய் பசங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்குங்க, சரியா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பவரில் மைனஸ் வந்துச்சுன்னா அந்த நம்பரை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள், -4 பவர் -2 இருக்குது. பவரில் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை 1/, அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1/-4 பவர் 2ன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 1s are 1/4 4s are 16. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்னது? 1/16. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், -4 பவர் -2. இங்கே என்ன பண்ணணும்? அதே மாதிரி தான் 1/-4 இருக்குது. மைனஸ் வந்து நமக்கு காமனாக தான் இருக்குது. ஸோ 1/4 பவர் 2ன்னு வரும். ஓகேவா? ஸோ மைனஸ் அப்படியே எழுதிக்கோங்க. 1/4க்கு என்ன வரும்? 1/4 4s are 16. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -4 பவர் -2 இருக்கா? இதுக்கு என்ன பண்ணுவீங்க? -1/-4 பவர் 2ன்னு எழுதுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி மைனஸை வெளியே எடுத்துருவோம். இந்த 1/-4 என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 1/16 அப்படி தானே வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். வெளில இருக்கிற மைனஸ் அப்படியே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், -4 பவர் -2 இருக்குது. மைனஸ் அப்படியே தான் இருக்கும். 4 பவர் -2. அப்போ என்ன பண்ணுவோம்? 1/4 பவர் 2ன்னு வந்துடுமா? தட்ஸ் ஈக்குவல் டு -1/16. இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.